ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். மேங்கோ ஜாம் எப்படி பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல்ல ஒரு பேனில் 3 to 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் இதுக்கு 2 நீட்டு மாங்காவை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது சிம்மில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சா போதும். இது அழகாக வெந்து வந்துடும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது மூணுத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டு ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூட நான் 2 மாங்காய் எடுத்ததுக்கு 1 1/2 கப்பு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் சுகர், வெல்லம், பனை வெல்லம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடு சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவும் விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த வெல்லத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிய ஆரம்பிக்கும். அந்த தண்ணியே போதும். ஜஸ்ட்டு நல்லா அதில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணால் போதும். திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதுலேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு. இதை இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நல்லா குழஞ்சி திக்காகிடும். இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இது 1 வீக் வரைக்கும் கெடாது. இது கூழுக்கு, சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.